நம்ம புது பஸ் ஸ்டாண்ட் கிட்ட அந்த பில்டிங் இருக்குல்ல, அதுல ஒரு 3 ரூம் நான் வாங்கலான்னு இருக்கேன். ஆ, அது ரொம்ப நல்ல விஷயமாச்சே. அடுத்த 15ஆம் தேதி ரெஜிஸ்ட்ரேஷன். ஆ, கொஞ்சம் அதிக பணம் தேவைப்படுது. ஓ, அதனால ம், நீங்க வாங்கின அந்த அசல கொஞ்சம் திருப்பி தரணும். ஆ. ஒரு மாசம் டைம் இருக்குது. சரி, நம்ம ஆஷிக்கு எப்ப திரும்ப வரா? இன்னைக்கு தான் லெட்டர் வந்தது. இன்னும் 1 மாசம் கூட ஆகும்னு சொல்லிருக்கா. பணம் ரொம்ப தேவைப்படுறதுனால தான் நேரா வந்த மாஸ்டர். ஒரு தவணை சொல்லிடாதீங்க. நீங்க தைரியமா இருங்க. எல்லாத்துக்கும் ஒரு வழி பண்ணிடலாம். சரி, அப்ப நான் கிளம்புறேன். அப்புறம் மாஸ்டர், அந்த வட்டியை மட்டும் கொடுத்துட்டீங்கன்னா இன்னொரு வட்டி நான் இங்க வர வேண்டிய அவசியம் இல்லைல்ல? சரி. சரியா இருக்குல்ல? சரிங்க. ஏமா, 1 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள சீட்ல நீ சேர்ந்திருக்கியேமா? 1 லட்சத்துக்கு இப்போ என்ன பண்றது? லட்சுமிமா இங்கதான் இருக்கீங்களா? ஷைனி எங்க போயிட்டா? ஷைனி ஏதோ தச்ச துணிய குடுக்கறதுக்காக வெளியே போயிருக்கா. வாளு, ரிமோட்டை குடுக்கறியா? நியூஸ் கொஞ்ச நேரம் பாக்குறேன். தரேன். வறண்ட வானிலை காரணமாக விவசாயம் பாதிக்கப்பட்டுள்ளது. அதற்கு தேவையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று விவசாயிகள் ஆட்சியரிடம் மனு அளித்துள்ளனர். ஆப்கானிஸ்தானில் கடத்தப்பட்ட பேருந்து யாருடையது என்பது. லட்சுமிமா, நீங்க இங்கதானே இருப்பீங்க? நான் கொஞ்சம் வெளியே போயிட்டு வரேன். சரி, நான் ஷைனி வந்த பிறகு கிளம்புறேன். நான் சாரதா டீச்சர் வீட்டுக்கு தைச்ச துணியை கொடுக்கறதுக்காக போனேன். நாளைக்கு காலையில கோயிலுக்கு போறாங்களாம். எங்க கிளம்பிட்டீங்க? நான் எஸ்டிடி பூத்துக்கு போய் ஆஷுக்கு ஃபோன் பண்ணிட்டு வரலான்னு போறேன். இந்நேரம் வேலையை முடிச்சிட்டு ரூமுக்கு வந்திருப்பான். நானும் அவருக்கு கால் பண்ணிருந்தேன். யாரும் ஃபோன் எடுக்கல. பயப்படுறதுக்கு எதுவும் இல்லைல்ல சார்? நீ எதுக்கும் கவலைப்படாதம்மா. இருந்தாலும் இன்னைக்கு ராத்திரி இன்னொரு தடவை பேசி பாக்குறேன். அம்மா பாட்டி, ஐ டோன்ட்னா என்ன அர்த்தம்? பாட்டிக்கு தெரியலப்பா. பாட்டி இங்கிலீஷ் படிச்சதே இல்ல. அம்மா, ஐ டோன்ட்னா அப்படின்னா என்ன? ஐ டோன்ட் நோன்னு சொன்னா எனக்கு தெரியல. அப்ப உங்களுக்கு தெரியாதா அம்மா? ஐயோ, எனக்கு ஒண்ணும் தெரியாது. நீ போய் சார் கிட்டே கேட்டுக்கோ. தாத்தா, ஐ டோன்ட்னா அப்படின்னா என்ன? ஐ டோன்ட் நோன்னு சொன்னா எனக்கு தெரியாது. தாத்தா, உனக்கு இது கூட தெரியாதா? நீங்க எப்படி மத்த குழந்தைக்கு சொல்லி தருவீங்க? டேய் வாளு, என்ன மாஸ்டர்? சைனிமா, சைனிமா, வர்ற வழியில ஐர மீன் கிடைச்சது. ரொம்ப நல்லா இருந்தது. உன் ஞாபகம் வந்தது, உடனே வாங்கிட்டு வந்துட்டேன். நல்லா தேங்காவை அரைச்சு போட்டு அப்படியே கொதிக்க வச்சு சாப்பிட்டோம்னா சோறு உள்ள போறது கூட தெரியாது. மேஸ்திரி, தேங்காய் அரைக்கணுமா மாங்காய் அரைக்கணுமான்றதெல்லாம் நான் டிசைட் பண்ணிக்கிறேன். ஆகட்டும். நல்லா இருக்கு. என்ன மாஸ்டர், உடம்பு சரியா? ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க? அதெல்லாம் ஒண்ணு இல்ல. நடக்கிற விஷயம் எல்லாம் மனுஷனை கொஞ்சம் கூட நிம்மதியா இருக்க விட மாட்டேங்குது. இது ஒண்ணு இன்னைக்கு புதுசா நடக்கிற விஷயம் இல்லையே. இந்த பிளைட்டை கடத்துறது, இந்த பஸ்ஸை கடத்துறது. நம்ம ஆசிக்கு வேலை செய்யற இடத்துல ஒரு பிரச்சனையும் இல்லைல்ல, அப்புறம் என்ன? இது வேற ஏதோ நாட்டுல ஆசிக்கு வேலை செய்யற இடத்துல ஒரு பிரச்சனையும் இல்லைல்ல. இந்தாமா,
என்ன சார் ஆச்சு? 2 பேரும் சீரியஸா இருக்கீங்க? பாத்தியம்மா, ம்? பஸ்ஸ கடத்திட்டு போயிருக்காங்க. ஆப்கானிஸ்தான்ல தான் நடந்திருக்கான். 2-3 நாளாவே அங்க ஏதோ பிரச்சனை போய்கிட்டே இருக்கு. சார் நீங்க இதுக்கெல்லாம் டென்ஷன் ஆகாதீங்க. இல்ல டென்ஷன்லாம் எதுவும் இல்ல, இருந்தாலும் ஒரு பயம்தான். நீங்க பயப்படாம இருங்க மாஸ்டர். நான் அந்த வேலை நடக்குதான்னு போய் பார்த்துட்டு வரேன். நீங்க தைரியமா இருங்க. அம்மா, உள்ள இருந்து ஒரு ஷர்ட் எடுத்துட்டு வா. நான் எஸ்டிடி பூத் வரைக்கும் போயிட்டு வரேன். 2-3 நாள் லீவ் எடுத்துட்டு ரூம்லயே இருக்க சொல்லி ஆஷா கிட்ட சொல்லிட்டு வரேன். ம். இந்த மொட்டை தலைவர் ரொம்ப நேரம் எடுத்துக்கிறானே. சீக்கிரம் வெயிடா. வெயிட் பண்ணி டயர்ட் ஆயிடுச்சு. வைக்க எடுக்கலையே மாஸ்டர். மாட்டேங்கிறானே. வேலைக்கு போயிருப்பார் போல இருக்கு. நீ இன்னொரு தடவை அடிச்சு பாரு, ஒருவேளை குளிக்க போயிருப்பான். ம். ம், எடுக்கல. கொஞ்ச நேரம் கழிச்சு நீ மறுபடியும் கூப்பிட்டு பாரு. நான் வீட்டு வேலை எப்படி போகுதுன்னு பார்த்துட்டு வரேன். பரமா, என்ன மாஸ்டர், வழக்கமா மதியம் தான் வருவீங்க? வீட்டு வேலை நடக்குது இல்ல, அதனாலதான். கொஞ்சம் பாயிடு. வீட்டுக்கு போக டைம் ஆயிடும். பிரார்த்தனை பண்ணிட்டு வரேன். அண்ணா, இந்த போஸ்ட்மேன் இங்க வந்தானா? இன்னும் வரல. இப்போ வந்துடுவான். உள்ள வந்து உட்காரு. இருக்கட்டும், நான் வெளியில நிக்கிறேன். ஒரு நிமிஷம் நில்லு. என்ன ஏதாவது லெட்டர் ஏதாவது வேணுமா? உங்க பேர் என்ன? வாங்க வரல, கொடுக்க வந்தேன். பார்சல். பார்சல்லாம் நீங்கள் நேராக போஸ்ட் ஆஃபீஸ் போயிடுங்க. அங்கே கவுண்டருக்கு ரைட் சைடில் ரமணி அக்கான்னு ஒரு அக்கா இருப்பாங்க. அவங்க பார்த்துப்பாங்கல்ல. இதெல்லாம் நேராக தான் கொடுத்தாகணும். நேராக. ஐயோ ரத்தம். ஏய் நீ யாரா? நேற்று சுமதின்னு ஒரு பொண்ணுக்கு லெட்டர் கொடுத்தியே, அவளோட அண்ணன்டா. வரட்டா? சரி பரமா. அடி ஒண்ணு பலமா இல்லையே. பைக் எடுத்து ஓடிட்டான். இல்லைன்னா அடி பொழந்திருப்பேன். பரமா, இவனுக்கு ஒரு டீ கொடு. அதை என் கணக்குல எழுதிக்க. நீ மறுபடியும் ஆஷிக்க கூப்பிட்டு பாத்தியா? ஆமா மாஸ்டர், கூப்பிட்டு இருந்தேன். ரிங் அடிக்குது, யாரும் எடுக்கலையே. இவன் உள்ள போய் 1 மணி நேரம் ஆயிடுச்சு. வணக்கம்டா. என்ன மாஸ்டர் இங்கே தான் இருக்கீங்களா? ஆசிக்கு வந்திருக்கானா என்ன? இல்ல, லீவு கிடைக்கல. ஆஷிக்கு ஃபோன் பண்ணி பேசலான்னு தான் வந்தேன். எங்கள் வீட்டில் 2 நாளாக ஃபோன் வேலை செய்யல. கம்ப்ளைண்ட் பண்ணணும். அது ஒர்க்காவல. இதுவும் இல்லையா? கொடுங்க. இவன் எப்போ இங்கே தான் இருப்பானா? வரும்போதெல்லாம் இங்கே தான் இருக்கிறான். ஒரு நிமிஷம். நீ எதுவும் பேசாதடி. நீ இது நாள் வரைக்கும் பண்ண விஷயம் எல்லாம் எனக்கு தெரிஞ்சு போச்சு. இது நாள் வரைக்கும் நீ நல்லா ஏமாத்திட்டு இருந்திருக்க. நானும் ஏமாந்துருக்கேன். இதுக்கு மேல நான் உன்னை எங்கேயா நேர்ல பார்த்து அடிச்சு கொன்னே போட்டுருவேன். பாத்துக்க. நீ தாண்டி ஃப்ராடு. நீ தான் ஃப்ராடு. நீ ஃப்ராடு. உன் ஃபேமிலி எல்லாமே ஃப்ராடு. வெய் போன. யார் இந்த குட்டவாத்து? மாஸ்டர் நீங்க வேணா பேசுங்க. இல்ல, எனக்கு கொஞ்சம் நேரம் ஆகும். நீங்க முதல்ல பேசுங்க. இப்படி ஒரு ஆள் கிடைச்சா உன் வாடகை பணத்துக்கு சரியாயிடும். இன்னும் முடிக்கலையா நீ? போடா போய் மண்டையில முடி வளர்த்துறா. இந்த மொட்டை வேற திரும்ப போன் எடுத்துட்டான். மாஸ்டர் வரேன். இவன் கடையில இவன் பேசுறது தான் ஜாஸ்தியா இருக்கு. எடுக்கலையே மாஸ்டர். நீங்க போறதா போக. எடுத்தாங்கன்னு நான் வந்து சொல்றேன். அப்படின்னா சரிப்பா. பையன் நல்லா இருக்கான்னு தெரிஞ்சா மட்டும் போதும். என்னம்மா, என்னாச்சு? ஹைஜாக் பண்ணது ஆஷிக் வேலை செய்யற கம்பெனி பஸ்ஸா. அதுல
இந்தியக்காரங்களும் கொஞ்சம் பேர் இருக்கிறதா நியூஸ் வந்தது. நீ ஒன்றும் கவலைப்படாதம்மா. For more updates, like, comment, subscribe to our channel.